அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். என்டிஏ ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை நேற்றுக்கு வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னா, சுருக்கமாக சொல்ல போனா, இதுக்கு பேண்டமிக் டைம்ல கோவிட் டைம்ல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 150 கொஸ்டினை 200 கொஸ்டினா மாற்றி எல்லாத்துலேயும் ஒரு 5 கொஸ்டின் சாய்ஸாக கொடுத்துருந்தாங்க. பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சிருந்தாங்க. இப்போ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் முடிஞ்சு போச்சு. பழைய பேட்டர்னே மறுபடியும் ப்ரீ கோவிட் டைம், கோவிடுக்கு முன்னாடி எந்த மாதிரியான பேட்டர்ன் இருந்ததோ அதே பேட்டர்னில் இந்த வாட்டி நீட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாருமே ஒரு எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா என்னைக்கு ஜேஇயோடைய பேட்டர்ன் மாறிச்சோ அதே மாதிரி தான் நீட் பேட்டர்னும் வரும்ன்றது எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று. ஒரு சில இன்ஸ்டிடியூஷனில் ஆல்ரெடி 180 பேட்டர்னில் தான் டெஸ்ட்டே வச்சுட்டு இருக்காங்க. சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கான நோட்டீஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அது வந்து என்னன்னா, நீட் யூஜி வந்து 2019 இருந்து நடந்துகிட்டு வருது. சரிங்களா? நேஷனல் மெடிசல் கமிஷன் மூலமா அது நடத்திட்டு இருக்காங்க. ஆல் நீட் 2025 aspirants are hereby informed that the question paper pattern and examination duration will revert to the pre-COVID format. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீட் 2025 எழுதக்கூடிய நீட் தேர்வர்கள் உங்களுடைய கொஸ்டின் பேப்பருடைய பேட்டர்ன் ப்ரீ கோவிட் டைம், அதாவது கோவிடுக்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்ததோ மறுபடியும் நாங்க அதே நிலைமைக்கு திரும்புகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. வேர் தேர் வில் நாட் பி எனி செக்ஷன் பி எனிமோர். அப்ப இந்த கொஸ்டின் பேட்டர்ன்ல செக்ஷன் பின்றது எங்கேயுமே இருக்காது, செக்ஷன் ஏ அப்படின்றதும் கிடையாது, ஒன்லி ஒரே பேட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் தேர் வில் பி a total of 180 கம்பல்சரி கொஸ்டின். 180 கொஸ்டின் இருக்கும். 180 × 4 720 மார்க்கு. இதுல எங்கேயுமே சாய்ஸ் கிடையாது. 45 கொஸ்டின் பிசிக்ஸ், 45 கொஸ்டின் கெமிஸ்ட்ரி அண்ட் 90 கொஸ்டின் இன் பயாலஜி. பாட்னி ஜுவாலஜி தனியா பிரிக்காம டைரக்டா பயாலஜி 90 கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. which will be attempted by the candidates in 180 minutes. அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்திருந்தாங்க, 200 மினிட்ஸா கொடுத்திருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 180 கொஸ்டின் 180 மினிட்ஸ் சொல்லிட்டாங்க. thereby removing any optional questions and extra time introduced due to covid. அப்ப கோவிட் டைம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட சாய்ஸ் கொஸ்டினும் பிளஸ் எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ் டைமும் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சரிப்பா, இப்போ கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்கும் இந்த நீட் 2025 அப்படின்னு பார்க்கும்போது, the question paper will consist of 180 compulsory questions. சரியா? கம்பல்சரி எல்லாமே அட்டன் பண்ணி ஆகணும். அட்டன் பண்ணாதான் மார்க். அட்டன் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா மார்க் வராது. சரிங்களா? அவ்வளவுதான். உங்களுக்கு இங்க சாய்ஸ் கொடுத்திருப்பாங்க, அந்த மாதிரி எந்த இதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. The provision for optional questions introduced temporarily during the COVID-19 pandemic will no longer be available. அதாவது ஆப்ஷனல் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, COVID-19 டைம்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அந்த முறை இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாமினேஷன் டியூரேஷன் பார்க்கும்போது the total duration of the examination will be 180 minutes. அதாவது 3 மணி நேரம், 2 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு வரையும் தான், 5:20 வரைக்கும் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இன்னும் வேற ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, neet.nta.nic.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு போங்க, அல்லது நீங்க ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, அல்லது இமெயில் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க அறிவிக்கை. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, பழைய பேட்டர்னுக்கு மாறுங்க, அவ்வளவுதான். சப்போஸ் உங்ககிட்ட அந்த 200 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்தா கூட என்ன பண்ணுங்க, முதல் 45 கொஸ்டின்ஸை மட்டும் சூஸ் பண்ணி எழுதுங்க. ரைட்டுங்களா? ஸோ இனிமே என்னன்னா, ஒரு 70 பேர் 80 பேர் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த விஷயங்கள் இனிமே நடக்காது. அதுக்காகத்தான் இதை குறைச்சிருக்காங்க. அதே மாதிரி மாணவர்களும் நல்லா இந்த வாட்டி ஜேஇ எப்படி கொஸ்டின் வந்திருக்குன்னு பாருங்க. அதே பேட்டர்ன்ல தான், மேபி அதே பேட்டர்ன் தான் நீட்டும் இருக்கும். சரிங்களா? ஜேஇல எது காம்ப்ளிகேட்டடா இருந்தது, எது ஈஸியா இருந்தது, மாடரேட்டா இருந்ததா, சரிங்களா? இதோட ரிவ்யூஸ்லாம் நீங்க பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நீட் வர இருக்கக்கூடிய காலங்களில் இன்னும் மேபி ஒன் ஆர் 2 வீக்ஸில், ஏன் மேபி நெக்ஸ்ட் வீக்காக கூட இருக்கலாம், நீட் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் மிக விரைவில் அறிவிச்சிருவாங்க. ஏற்கனவே அப்பார் ஐடி ஆர் ஏபிசி ஐடி தேவையில்லை, கம்பல்சரி இல்லை அப்படின்றதையும் நம்ம சொல்லிட்டாங்க. சரிங்களா? நீங்கள் எதுவும் பேண்டமிக் ஆக வேண்டாம். ஆதார் அப்டேட்டில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஆதாரில் இருக்கக்கூடிய நேமும் மார்க் ஷீட்டில் இருக்கக்கூடிய நேமும் கரெக்டாக வச்சிருக்கீங்களா, டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா, அண்ட் மொபைல் நம்பர், ஆதார்ல லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுதா, சரிங்களா, கரெக்டா நீங்க யூஸ் பண்றீங்களா, அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிடுங்க, இப்போவே அப்டேட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா ஆதார்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப மஸ்ட். அதே மாதிரி ஒரு 2 மெயில் ஐடி
கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் வரக்கூடிய தகவல்களை வச்சு நம்ம அதை அடுத்தடுத்த காணொலிகளை அதை கூட பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. 180 கொஸ்டின் பேட்டர்னுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரையில உங்களை முடிந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நிர்பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.